லைட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஒரு உணர்வு உங்களுக்கு கடத்துறதுக்கு உங்களுடைய அழுகையோ, உங்களுடைய சோகமோ, உங்களுடைய சிரிப்போ, நண்பகல் நேரத்து மயக்கம் அப்படின்னு அந்த கதையை எடுத்தீங்கன்னா அது அன்யூஷுவலான ஒரு கதை. அது நம்ம கேள்விப்படாத பார்க்காத ஒரு விஷயம். அதை நீங்கள் ஃபில்ம் மேக்கிங்காக கொண்டு வரும்போது அதை என்ன மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்றது அந்த கதைக்குள்ளே இருக்குது. எப்படி இருக்குன்னா வேறு ஒரு வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ வாழை மாதிரியான படங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கேமரா வந்து ரொம்ப கேரக்டர்ஸோட ரொம்ப க்ளோஸ் டு நியர்பை லென்சஸ் இருக்கும். ஏன்னா அவங்க வாழ்க்கையை ரொம்ப பக்கத்தில் இருந்து சொல்லணும் அப்படின்னு நான் இப்போது ஒர்க் டேரக்டர் கூட வந்து எவ்ரி சீன்ஸையும் டீட்டெயிலாக பேசிடுவோம். பேசிட்டு லொக்கேஷன்ஸில் போயிட்டு லொக்கேஷன் பார்க்கும்போது அங்கே அந்த லொக்கேஷன்ஸ்லேயும் இந்த சீனை எப்படி பண்ண போகிறோம்னு பேசிட்டு அங்கேயே எல்லாமே பிளான் பண்ணுவோம். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. இப்போ நம்ம ஃபிலிம்ஸாக நம்ம பண்ணுறோம். எனக்கு வந்து இப்போ டேரக்டர்ஸும் சினிமாட்டோகிராஃபர்ஸும் எப்படி அந்த அந்த ஒரு பாண்டில் வந்துட்டு ஷார்ட் டிவிஷன் பிளான் பண்ணி எப்படி சார் ஷார்ட் பண்ணுவோம்? ஏன்னா இப்போ ஆர்ட் ஃபிலிம்ஸ் இருக்கும், கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் இருக்கும். பட் ஆனால் இந்த ரெண்டு விதமான படங்களுக்கும் இப்போ ஒரு சில ஃபிலிம்ஸ் வந்துட்டு ஒரே நல்லா லென்த்தி ஷார்ட் இருக்கும், இல்லை ஒரு சில ஃபிலிம்ஸில் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபாஸ்ட் கட்ஸாக போகும். ஸோ இந்த மாதிரி இதில் வந்துட்டு எப்படி டேரக்டர்ஸோட ஐடியாவும் ஆஸ் அ டிஓபி உங்களோட ஐடியாவும் எப்படி ஒரே ட்ராக்ல போயிட்டு ஒரு ஷார்ட்டாக மாறும் சார்? ஏன்னா இப்போ நான் வாழை பண்ண பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு யூஸ்வலாக எனக்கு மாரி செல்வா சார் ஃபிலிம்ஸ் பார்க்கும்போது எனக்கு விஷுவல்ஸ் தான் ஆக்சுவலாக கதையே சொல்லும். வாழைப்பழம்னா வந்துட்டு அது இன்னும் ரொம்ப எனக்கு இதாச்சு எனக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் ஸ்டோரி போர்டு வந்துட்டு எந்த ப்ராசஸில் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நான் எந்த மாதிரி கேட்குறேன்னா, ஷார்ட் டிவிஷன் போடுறதுக்கு முன்னாடியே ஸ்டோரி போர்டு வச்சு தான் போவீங்களா, இல்லை அது எந்த மாதிரி சார்? இல்லை, அது வந்து ஒவ்வொரு டைரக்டருக்கும் மாறுபடும். நீங்கள் வந்து இப்போ என்ன கதைன்னு சொல்லி முதல்ல டிசைட் பண்ணி அவங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த கதையை நம்ம எப்படி ஃபில்ம் மேக் பண்ண போகிறோன்றதெல்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லாமே கதையை தான் தீர்மானிக்குது. இப்போது டைரக்டருடைய விஷனை வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிறீங்க, அவர் கூட எவ்வளோ தூரம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்கன்னு டிசைட் பண்ணிவிட்டு அங்கே தான் நீங்கள் வந்து கதையுடைய அந்த ஷார்ட் டிவிஷன்ஸ்லாம் பிளான் பண்ணணும். பிளான் பண்ணிவிட்டு அதை எப்படிலாம் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறது தான். அந்த இப்போது நீங்கள் ஃபிலிம் பார்க்கும்போது இருக்கிற மாதிரி ஷூட் பண்ண மாட்டோம். நீங்கள் எவ்வளோ தூரம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களா இல்லை வெளியே தெரியாது எனக்கு. ஃபில்மோட அந்த சீன் அந்த ஆர்டர்லேயே ஷூட்டிங் இருக்காது. ஷூட்டிங் வந்து ஆர்டிஸ்ட்டு, லொக்கேஷன்ஸு, எங்கே ஆரம்பிக்கணும், டைமிங் எப்போ இருக்குது, இது எல்லாமே சேர்ந்து வரும். அது ஒவ்வொரு படத்துக்கும் மாறுபடும். இதுதான் ஃபார்மேட்டுன்னு கிடையாது. ஸோ அப்படி வரும்போது அப்போ டேரக்டரோட டிஸ்கஸ் பண்ணி அதை ஷார்ட் பிளான் பண்ணி ஷார்ட் டிவிஷன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம அதை ஷூட் பண்ணுவோம். அதுதான் மெத்தட். சினிமாட்டோகிராஃபியில் நான் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியம். அந்த இன்வால்மெண்ட்டில் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் இருக்கணும். ஐ மீன், ஒரு ஸ்டோரி கேட்கும்போது அந்த ஸ்டோரியை நீங்கள் எப்படி எலிவேட் பண்ண போகிறோம், சினிமாட்டோகிராஃபியாக எப்படி வந்து அந்த விஷுவலை வந்து அந்த எழுத்தை நீங்கள் எப்படி விஷுவலை மாற்ற போகிறீங்க அப்படின்றதுக்குள்ள டைரக்டருடைய புரிதலும் சேர்ந்து, அதே சமயத்தில் எனக்கு இதெல்லாம் தெரியும்னு செய்யக்கூடாது. அந்த கதையை எப்படி நம்ம வெளியே எடுத்து வர முடியும் அப்படின்ற அந்த எலிமெண்ட்டுக்குள்ளே நம்ம ஒரு ட்ராவல் பண்ணணும். அது எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது தான் எனக்கு நிறையா அதுக்குள்ளே பேசிக்காக ஸ்டோரி டெல்லிங்லாம் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் இப்படி உருவாயிருக்கு. மெயினாக வந்து ரொம்ப நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கணும். அந்த கதையையும் டைரக்டருடைய விஷனையும் புரிஞ்சு அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணணும். சார், ஒரு ஸ்டோரிக்கு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் தாட் வியூன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஆந்த்ரோபாலஜிக்கலாக அந்த ஸ்டோரியை அப்ரோச் பண்ணோம் அப்படின்றது அந்த ஸ்டோரி டிமாண்ட் இருக்கும். நம்ம கண்ணு வேறு, நம்ம வாழ்வியல் வேறு. புதுசாக அந்த கதைக்குள்ளே போகிறப்பையும்
அந்த கேரக்டரும் புதுசு, அந்த லேண்ட்ஸ்கேப்பும் புதுசு. அப்படின்றப்போ எப்படி நம்ம ஃபங்க்ஷன் ஆகுது சார்? பர்டிகுலராக ஒரு கேரக்டர் தன்னோட எமோஷ்னலையும் அந்த கேரக்டரோட தன்மையையும் கேமரா மூலியமாகவே கதையில் ஆடியன்ஸுக்கு கொண்டாடுறதுக்கான ஒரு போர்ஷன் ஒன்று உருவாகும். அப்படின்றப்போ பை எக்யூப்டாக நம்ம எப்படி வந்து லென்சஸை சூஸ் பண்ணணும், கலர் பேலட்டை எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும், அது எல்லாமே கோர் தீமாக எப்படி கொண்டாடணும், அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகும்? இல்லை, அதான் அது வந்து நீங்கள் என்ன மாதிரி கதை கேட்குறீங்க, அந்த கதையிலேயே அதெல்லாமே இருக்கும். அந்த கதை தான் அது எல்லாத்தையுமே டிமாண்ட் பண்ணும். அந்த கதையை நீங்கள் தேர்வு பண்ணும்போது எந்த மாதிரி கதையை நீங்கள் சினிமாட்டோகிராஃபி பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்குள்ளேயே உங்களுக்கு எல்லா பதில்களும் இருக்கும். அதை நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சி எடுக்கணும். அதை நீங்கள் எப்படி போர்ட்ரே பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் அதில் உள்ள விஷயம். இப்போ நண்பகல் நேரத்து மயக்கம் அப்படின்னு அந்த கதையை எடுத்திங்கன்னா அது அன்யூஷுவலான ஒரு கதை. அது நம்ம கேள்விப்படாத பார்க்காத ஒரு விஷயம். அதை நீங்கள் ஃபில்ம் மேக்கிங்காக கொண்டு வரும்போது அதை என்ன மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்றது அந்த கதைக்குள்ளே இருக்குது. எப்படி இருக்குன்னா, வேறு ஒரு வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அவர் யார் அப்படின்னு இருக்குது, அந்த கேரக்டர் யாருன்னு இருக்குது. ஜேம்ஸ்ன்ற கேரக்டர் யார், அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, அவர் என்னவா இருக்கார் அப்படின்னா, அவர் ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட்டு, அவர் ஒரு ட்ராமா ட்ரூப்பில் இருக்க ஒருத்தவங்க, அவங்க ஒரு நாடகம் போடுறவங்க அப்படின்னு வரும்போது, அப்போ கேமரா வந்து நீங்கள் மூவ் பண்ணாமல் அப்படியே ஸ்டாட்டிக்காக வைக்கலாம். அவங்க அப்படி அந்த லேயர் அப்படி அந்த மாதிரி க்ரியேட் ஆகும். அது ஒவ்வொரு ஃபில்ம்லேயும் அந்த மாதிரி ஒன்று வரும். அது அன்யூஷுவலாக இருக்கிற அந்த ஃபில்மில் அப்படி இருக்கும். இப்போ வாழை மாதிரியான படங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கேமரா வந்து ரொம்ப கேரக்டர்ஸோட ரொம்ப க்ளோஸ் டு நியர்பை லென்சஸ் இருக்கும். ஏன்னா அவங்க வாழ்க்கையை ரொம்ப பக்கத்தில் இருந்து சொல்லணும் அப்படின்னு நம்ம பண்ணுறது. ஒவ்வொரு கதையும் அதை டிமாண்ட் பண்ணும். அப்படி தான் நம்ம அதை பிளான் பண்ணணும். அது இந்த ஃபார்முலா வச்சுட்டு இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒன்று கிடையாது. ஏன்னா ஒரு கதையை உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ டைரக்டர் வந்து ஒரு கதைக்குள்ளே போகிறாரு அப்படின்னா, இப்போ இங்கே தான் டைரக்டரே கதையை எழுதுகிறாங்க. இப்போ மலையாளம் லாங்குவேஜ்லாம் கதாசிரியர் தனியாக இருப்பாங்க, டைரக்டர் தனியாக இருப்பாங்க. இப்போ இங்கே கதை எழுதும்போது டைரக்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, 1 வருஷம் 2 வருஷம் அந்த கதையிலே ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு கேரக்டர் என்ன பண்ணோம், அந்த கேரக்டருக்கு என்ன தன்மை எல்லாமே அவங்க டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் அந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணிட்டு அவர் உங்களை ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் பண்ணிடுவார். உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே இல்லாமல் நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த புரிதல் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே. இப்போ நீங்கள் இப்போ ரைட் ரைடில் இப்போ வேறு ஒரு டேரக்டர் அப்படின்னு சொன்னால், அந்த டேரக்டர் நீங்கள் பண்ணும்போது அந்த ரைட்டருடைய இன்புட் எவ்வளோ இருக்குது, அந்த ரைட்டர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரா, ரைட்டர் என்ன சொல்கிறாருன்றதை நம்ம கரெக்டாக உள்வாங்கிட்டோமா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து தான் அதுக்குள்ளே இருக்குது. சார், இப்போ ஒரு சினிமாட்டோகிராஃபராக நமக்கு வந்து ஒரு ஃப்ரேமு ஒரு ஷாட்டு பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னு அந்த ஷாட்டை நம்ம எடுக்கலாமா, இல்லை கதைக்கு தேவைப்படுதா? அண்டு இப்போ நம்ம பார்க்குற நிறைய படங்கள்லையுமே வந்து சில ஷார்ட்ஸ்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் அது கதைக்கு தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இப்போ ஒரு சினிமாட்டோகிராஃபராக நம்ம வந்து ஷார்ட் அழகாக இருக்குது அப்படின்னு எடுத்துடலாமா, இல்லை கதைக்கு தேவையா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம யோசிக்கணுமா? அண்ட் இந்த டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகும்போது லைக் ப்ரொடக்ஷன்லேருந்தே கூட வரலாம். இப்போ ஒரு கதைக்கு வந்து 5D போதும், 5D கேமே கூட போதுமானதாக இருக்கலாம். ஆனால் அதில் நீங்கள் போனீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீமுக்கு மக்கள் பார்க்கும்போது இன்னும் அது குவாலிட்டி அதிகமாக எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லி ப்ரொடக்ஷன்லேருந்தே கூட ப்ரெஷர் வரலாம். ஸோ அப்போ இந்த டிசிஷனை எப்படி எடுக்கலாம், இதில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய பாயிண்ட். அது வந்து என்னென்னா, கேமரா வந்து எப்போதுமே எக்யூப்மெண்ட்டு தான். அது மாறிக்கிட்டே இருக்கும். அழகியல் படுத்துறதுன்றது வந்து இட்ஸ் நாட் எ ரைட் வே. ஒரு லைட் வந்து ரொம்ப முக்கியம். லைட்டிங் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். லைட்டிங் அண்ட் காம்போசிஷன் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ட் அண்ட் எவ்ரி சீனில் என்னென்னா, அது உங்களுக்கு வேறு வேறு உணர்வுகளை கடத்தும். ஒரு லைட் எப்படி உணர்வுகளை கடத்தும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போது அதை எப்படி நீங்கள் பார்க்கலான்னா, சும்மா உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ரேண்டமாக சொல்கிறேன். இப்போ காலையில் தூங்கி எந்திரிச்சான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது கிளாஸியாக லைட் பண்ண முடியாதுல்ல. காலையில் தூங்கி எந்திரிச்சானா ஒரு ஜன்னல் வரணும், இல்லைனா வந்து ஒரு ஓலை பிஞ்சு இருக்கணும், குடிசை வீடாக இருந்தால் அது ஒரு வெளிச்சம் வரணும். அதுதான் உங்களை அது மாற்றுது இல்லையா? அப்படி தான் நீங்கள் அதை வந்து அப்ரோச் பண்ணணும். அழகியல் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் ஒரு சாங் பண்ணுறீங்க, செட்டில் சாங் பண்ணுறீங்கன்னா அதை அழகியலாக பண்ணலாம். கதைக்குள்ளே எந்த தேவை இருக்குன்றதை பொறுத்து தான் அது தீர்மானமாகும். நிறைய காட்சிகள் இருக்குது, நிறைய
சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் லைட்டிங் இப்போ நான் ஒர்க் பண்ணதுலேயே சொல்லணும்னா ஒரு லைட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஒரு உணர்வு உங்களுக்கு கடத்துறதுக்கு உங்களுடைய அழுகையோ உங்களுடைய சோகமோ உங்களுடைய சிரிப்போ அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, ஹவு டு ஹேண்டில் த லைட்டிங் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். வீரதீரசூரன் பார்த்தீங்களா, லைட்டிங் வந்து பார்க்கும்போது ஸ்க்ரீனில் இந்த லைட்டிங் வந்து இந்த விஷயத்தை சொல்லுதுலாம் யாருக்கும் தெரியாது. அது கிடனாக இருக்கும் அந்த லேயர். அந்த பெரியவர் வந்து நீ தான் என் பையனை எப்படியா காப்பாற்றணும்னு வீட்டில் வந்து கேட்பாரு. பார்த்துருக்கீங்களா அந்த சீன் ஞாபகம் இருக்கா? பார்த்துருக்கேன் சார். அப்போ வந்து விக்ரம் சாருடைய ஷேடை வந்து அவர் மேலே விழும். அவர் ஓப்பனாக இருக்கும். அவர் ஓப்பனாக வந்து எனக்கு நீ தான் எனக்கு ஒரு வழியே இல்லை பண்ணுன்னு சொல்லி கேட்குறாரு. இவருடைய நிழலில் தான் அவர் நிற்கிறாருன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அதுக்குள்ள எல்லாமே ஒரு டிஓபியாக நீங்கள் போகும்போது உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தான் தெரியும். அது அப்படி பண்ணதான் அது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பேச்சுலர்னு ஒரு ஃபிலிம் பார்த்தீங்களா நீங்கள்? அது நான் பண்ணது தான். பேச்சுலர் ஃபிலிம் வந்து ஒரு மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற கண்டெம்பரரியாக இருக்கிற இஷ்யூவை பற்றி பேசின ஒரு படம். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவி வந்தால் பண்ணுவீங்களா? ஆப்ரஹாம் மோஸ்லர்னு ஒரு ஃபிலிம் மலையாளத்தில் பண்ணியிருக்கேன். அந்த படம் நீங்கள் நெட்டில் இருக்கு பாருங்க, இதில் ஓடிடியில் இருக்குது, ஹாட் ஸ்டாரில் இருக்குது. அது ஒரு 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 த்ரில்லரான ஒரு ஃபில்ம். அது அப்படிலாம் மல்டிபிளாக பண்ணிட்டு தான் இருக்கும். நல்ல கதைகளாக இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நமக்கு எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு அப்படின்னா நான் வந்து அதை பண்ணிட்டு இருக்கேன். சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு கேட்டால் மேற்கு தொடர்ச்சி மலை சொல்லுவேன் தமிழ்லேங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க, ஆனால் எல்லாம் இருக்கிற எல்லா கேரக்டரும் பார்த்தீங்கன்னா நடித்த மாதிரியே இருக்காதுங்க. அவ்வளோ இதாக எடுத்து இது பண்ணியிருப்பாங்க. என்னதான் டேரக்டர் இது பண்ணியிருந்தாலும் டேரக்டர் சொல்லி கொடுத்து அவரே போய் சொல்லியிருப்பாரு, நான் ஒரு வருஷம் அங்கே போய் தங்கி எல்லாத்தையும் இது பண்ணி தான் பழகி தான் அந்த கதையவே இது பண்ணேன் அப்படி மாதிரி இது பண்ணியிருப்பாரு. அப்படி இருந்தாலும் அவங்க நடித்த மாதிரி தெரிஞ்சிருக்காரு. அதை நீங்கள் எப்படி எடுத்தீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி? அதான் அது வந்து யாருமே நடிகர்கள் கிடையாது. அதில் ஒரு 90% நடிகர்கள் கிடையாது. அங்கே ஊரில் இருக்கிறவங்க தான் அவங்க எல்லாருமே. அவங்கள வேலை வாங்குறதுன்றதை விட அவங்கள்ட்ட அந்த சீனை சொல்லி இது நீங்கள் இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஆக்ஷன் சொல்ல முடியாது, மார்க்குக்கு வரணும்னு சொல்ல முடியாது, இங்கே திரும்பணும் இங்கே போகணும் அதையுமே சொல்லணும். நம்ம தான் வந்து எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுற மாதிரி அது ஒன்று பண்ணது ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு விஷயம். ஆமாம், அது வந்து நாங்கள் ஷூட் நடந்துகிட்ருக்கோம். நாளைக்கு ஒரு சீன் பிளான் பண்ணி வச்சுருப்போம். அவர் வந்து நாங்கள் போய் அசம்பிளாக இருப்போம். அவர் எங்கன்னு தேடிட்டு இருப்போம். அவர் ஆளே இருக்க மாட்டார். அவர் இல்லைங்க, அவர் வந்து யாரோ இறந்துட்டாங்கன்னு போயிட்டார், நாளைக்கு தான் வருவார். இட்டடா பட்டது தெரியாமல் வேறு சீன் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு அனுபவம் வந்து. அதே மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கேமரா பார்த்துருவாங்க. ஃபோக்கஸ் வரமாட்டாங்க மீன் அவங்க மூவ் பண்ணுறது நம்ம ஃபாலோ பண்ணணும் ஃபோக்கஸில். சிலதெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு போவாங்க. நானும் லெனினும் பேசிப்போம் இதில். அப்படி டிஸ்டன்ஸில் அவர் இருப்பார், நீங்கள் பக்கத்தில் இருப்போம், மானிட்டர் இருப்பார். ஓகே, அப்படி அந்த மாதிரி பேசியே தான் அதை எடுத்தோம். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு மூடை தூக்கிட்டு போய் கீழே விழுந்து இறந்துருவார்ல, அவரெல்லாம் ஸ்ப்ரிங் மாதிரி போயிட்டே இருப்பார், அங்கே போயிட்டே இருப்பார். சார், உங்களோட நிறைய படங்கள் வந்து லைவ் லொக்கேஷன்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து லைவ் லொக்கேஷன் எடுக்கிறது வந்து ஈஸி கம்ஃபர்டபுளாக இருக்குமா இல்லை செட்டு போட்டு எடுக்கிறது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குங்களா? லைவ் லொக்கேஷன்ஸு செட்டு ரெண்டுமே தான் எடுத்திருக்கோம். நீங்கள் இப்போ கர்ணன் படம் பார்த்தீங்களா? பார்த்து கர்ணன் படத்தில் வந்து கம்ப்ளீட்டாக செட்டு தான். அது ஊர் வந்து ஒரு ஊரே பிடிச்சி அந்த ஊருக்குள்ளே போய் எல்லா வீடுமே செட்டு தான். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 150 வீட்டுக்கு மேலே போட்டோம். அந்த வீடு எல்லாமே செட்டு. அவர் கோயிலுக்குள்ளே போய் அவரை கிளைமாக்ஸில் இது பண்ணுவார்ல, அது அந்த எரிஞ்சு வெளியே வருவார்ல வீட்டை விட்டு, அது எல்லாமே செட்டு தான். அது வீடு கிடையாது, ஒரிஜினல் வீடு கிடையாது எதுவுமே. அண்ட் இன்ஃபேக்ட் மாமன்னனும் அதே மாதிரி செட்டு தான். மாமன்னன் ஹீரோட வீடும் செட்டு தான். அந்த பண்ணி இருக்குது, அதுவும் செட்டு தான், கிரியேட் பண்ணதான். வாழையில் அந்த பசங்க இருக்க வீடுமே செட்டு தான், கிரியேட் பண்ணதான். லைவ் லொக்கேஷன்ஸும் பண்ணுங்க. மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாமே லைவ் தான். அது மிக்ஸ்டாக தான் பண்ணுவோம். இப்போ இந்த கம்போசிஷன் பற்றி கொஞ்சம் சொல்லிகிட்டு இருந்தீங்க. இது முக்கியமாக இந்த ஸ்டேஜிங்லேருந்து எல்லா விஷயமும் டைரக்டரே முன்னாடி பிளான் பண்ணி வச்சுருக்கணுங்களா, இல்லை அது சினிமாட்டோகிராஃபர் கூட உட்காந்து கொஞ்சம் ப்ரீ பிளானிங் மாதிரி ஒர்க் பண்ணால் நல்லா வருங்களா?
இல்லை அது எப்படின்னா பொதுவாக நான் என்ன மாதிரி இருக்குன்னா, நான் இப்போது ஒர்க் பண்ணுற டேரக்டர் கூட வந்து எவ்ரி சீன்ஸையும் டீட்டெயிலாக பேசிடுவோம். பேசிட்டு லொக்கேஷன்ஸில் போயிட்டு லொக்கேஷன் பார்க்கும்போது அங்கே அந்த லொக்கேஷன்ஸ்லேயும் இந்த சீனை எப்படி பண்ண போகிறோம்னு பேசிட்டு அங்கேயே எல்லாமே பிளான் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணி இது இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு கம்ப்ளீட்டாக ஒரு சின்சியரான ஒரு டிஸ்கஸ் முடித்து அப்புறம் தான் அது பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து ப்ரீ விஷுவலைசேஷன்லாம் பண்ணுவோம். அந்த விஷுவல்லாம் பண்ணி தான் பண்ணுறது. மேக்ஸிமம் சீன் பை சீன், ஷார்ட் பை ஷார்ட் பேசுவோம். பேசிட்டு அப்புறம் தான் பண்ணுறது. ஏன்னா கமர்ஷியல் சினிமாவில் அதுக்கு டைம் கொடுக்குறாங்களா ப்ரீ பிளானிங் பண்ணுறதுக்கு? இருக்குது. நம்ம அதை எடுத்து பண்ணணும். அதை எடுத்து இப்போ நீங்கள் எல்லா ஃபிலிம்லேயும் மாமன்னன்லாம் வந்து அந்த உட்கார சீக்வன்சஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பக்காவாக கோரியோ பண்ணி பிளான் பண்ணி, அதுவும் செட்டு தான் ஆக்சுவலாக. அதெல்லாமே பிளான் பண்ணி என்ன பிளேஸ்மெண்ட், யார் எங்கே இருப்பாங்க, என்னென்னு கட்டிங் பாயிண்ட் வரைக்கும் பேசி தான் ஒர்க் பண்ணுவோம். அப்போ தான் நீங்கள் ஒரு நல்ல சினிமா எடுக்க முடியும். நீங்கள் அப்படி இல்லாமல் ரேண்டமாக போய் பண்ணுறோம், அவர் ஒன்று சொன்னார் நான் ஒன்று சொன்னேன்னு ஒன்று பண்ணோன்னா அது ஒர்க் அவுட் ஆகுது. நான் பண்ண படங்கள் எல்லாமே அந்த மாதிரியான மெத்தடில் பண்ண தான். இன்ஃபேக்ட் நான் பண்ண மலையாளம் டைரக்டர் லிஜோ ஜோஸ் போலீசர் கூட அப்படி தான் பண்ணோம். அவர்கிட்டையும் அந்த கதையை, அவர் கதையை என்கிட்ட நரேட் பண்ணார். ஃபுல் ஸ்டோரி நரேட் பண்ணதும் அந்த லொக்கேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையுமே ஷார்ட் பை ஷார்ட்டு பேசி பிளான் பண்ணி பண்ணோம். நான் கொஞ்சம் ஒர்க் பண்ண வரைக்குங்க ஃபஸ்ட் நாள் போயிட்டு இந்த கதைக்கு இந்த லொக்கேஷன் ஓகேவானு பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அடுத்த நாள் போனாக்கா இந்த ஷாட்டுன்னு அடுத்தடுத்து எடுத்து முடிச்சிட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹரியப்லேயே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அந்த கதையை அது சினிமாட்டோகிராஃபியா இல்லை டைரக்ஷனாக எப்படி வெளியில் இல்லை அது லாக் பண்ண நான் என்னுடைய முதல் படத்துலேருந்து அது நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். டேரக்டரோட டிஸ்கஸ் பண்ணி கேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதுக்குள்ளே என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு பேசி தான் நாங்கள் பண்ணுவோம். சில நேரங்களில் லொக்கேஷன்ஸ் கிடைக்காம போச்சு, நம்ம பிளான் பண்ணது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஏர்லியாக தெரிஞ்சிடும். ஒரு 1 month முன்னாடியோ இல்லாட்டி 2 weeks முன்னாடியோ ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது தெரிஞ்சிடும். அதுக்கு ஆல்டர்னேட் ஒன்று பிடிச்சி அதை பிளான் பண்ணி அதே சேம் என்ன மாதிரி பண்ண போகிறோம், இப்போ அந்த லொக்கேஷன்ஸுக்கு இது பண்ண முடியாதுன்னா அதுக்கு என்ன ஷார்ட் டிவிஷன்ஸோ அதையும் பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். தேங்க்யூ. அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஒன்று பண்ண முடியும். அந்த ப்ராக்டிஸை நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கிரிப்டு உங்களை எல்லாமே அதை எடுத்து கொடுத்துரும். உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் லென்சிங்கில், உங்கள் லைட்டிங்கில், உங்கள் ஷார்ட்ஸில் எல்லாத்துலேயுமே அது வந்து டிமாண்ட் பண்ணும். அதை நீங்கள் கரெக்டாக பிக் பண்ணிவிட்டு பண்ண வேண்டியது தான். இப்போ டோன் நீங்கள் கேட்கும்போது என்னென்னா, கிரேடிங்கில் வந்து டோன் அப்படின்னா இந்த டோனை இதுக்குள்ளே இந்த கதைக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு இந்த டோனில் போகலாம் அப்படின்னு நம்ம பேசி பிளான் பண்ணி பண்ணுறது தான். அது எல்லாமே அதை டிமாண்ட் பண்ணும். அதான் சொல்கிறேன் இல்லையா, திரும்ப திரும்ப ஸ்டோரியிலே உங்களுக்கு எல்லாமே இருக்கும், நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இப்போ ஒரு சீன் இருக்குன்னா அந்த ஒரு சீனை 100 விதமாக எடுக்கலாம். இப்போ நம்ம ஒரே சீனை எல்லாத்துட்டையும் கொடுத்தா நீங்கள் எல்லாருமே வேறு வேறு மாதிரி தான் எடுப்பீங்க. அது ரசிக்கிற மாதிரி எவ்வளோ தூரம் இருக்குது, எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகுது அது அப்படின்றதான் விஷயம். சினிமாவே அதுதான். 10 பேர் ரசிக்கிறத விட 100 பேர் ரசிக்கிறாங்க அப்படிங்கும்போது தான் அது சக்ஸஸ் ஆகுது. நேச்சுரல் லைட்டிங்கில் ஃபில்ம் பண்ணும்போது வரக்கூடிய சேலஞ்சஸ் பற்றி. நேச்சுரல் லைட்டில் ரொம்ப சேலஞ்சஸ் இருக்குது. அது என்ன மாதிரியான சேலஞ்ச்? ஏன்னா இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு மொட்டை வேலை ஷூட் பண்ணுறோம், இப்போ நம்ம க்ளோஸ்அப் இப்போ வைக்கிறோம், நம்ம டிஃப்யூசர் வச்சு சாஃப்ட் பண்ணிடலாம். பட் கொஞ்சம் நம்ம ஒரு ஒயிட் ஷாட் வைக்கும் போதே அந்த மாதிரி சேலஞ்சஸ் நான் யோசிக்கும் போது வந்துட்டு கொஞ்சம் அதை எப்படி பண்ணலாங்கிற சுத்தம் ஐடியா இல்லை. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, எப்படி அதை நீங்கள் கிராக் பண்ணீங்க மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இல்லை, லைட்டிங் லாஜிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற படத்தை பொறுத்து அது மாறுபடும். ரொம்ப லைவான சப்ஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லைவுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ தூரம் அதை எடுத்து வர முடியுமோ அதை எடுத்து வரணும். அது டேரக்டரோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். பேரன்புன்னு ஒரு படம் நாங்கள் பண்ணோம் ராம் கூட. அந்த படம் வந்து கம்ப்ளீட்லி நேச்சுரல் லைட்ஸ் தான். ஐ மீன் லைட்ஸை நான் யூஸ் பண்ணல. அந்த லேக்கில் ஒரு உடன் ஹவுஸ் இருக்கும், அதில் லைட்ஸே கிடையாது, நைட்டுக்கும் கிடையாது, டேக்கும் கிடையாது. ஸோ ஒவ்வொரு சீக்வன்ஸையும் இந்த டைமில் பண்ணணும், இது இப்போ பண்ணணும், இந்த சீனை இப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி அப்படி தான் நம்ம அதை பிளான் பண்ணி பண்ணணும். அப்புறம் அங்கே வந்து மவுண்டெயினில் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். திடீர்னு மிஸ்ட் ஆகிடும், திடீர்னு க்ளவுடி வந்துடும், திடீர்னு சன்லைட் வரும். அப்போ அதுக்காக வெயிட் பண்ணி திரும்ப சேஞ்ச் பண்ணி இல்லாட்டி அதை நீங்கள் மாடிஃபை பண்ணி
இந்த ஷாட்டுக்கு அடுத்து நீங்கள் இதை கட் பண்ணி இப்படி போனீங்கன்னா இந்த ஷாட்டுக்கு போகலாம் அப்படின்னு டேரக்டரோட டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி தான் அது பண்ணோம். அப்படி டேரக்டரோட நீங்கள் அதை கம்ப்ளீட்லி சப்போர்ட்டிவாக இருந்து பண்ணால் மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும். ஆஸ் அ சினிமோட்டோகிராஃபராக ஆக்டர்ஸ் கிட்ட நீங்கள் என்ன மாதிரியான டெக்னிக்கல் நாலேஜில் எதிர்பார்க்குறீங்க? விச் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லைட்டை வாங்கணும், ஷார்ட் சைஸுக்கு தகுந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அதான் ஒரு ஆக்டர் வந்து லென்ஸிங் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும், கேமரா மூமெண்ட்டு தெரிஞ்சிருக்கணும், அண்ட் லைட்டை வந்து எங்கே வாங்கணும், என்ன மாதிரியான லைட்டிங் பண்ணியிருக்காங்கன்ற வரைக்கும் உங்களுக்கு அந்த நாலேஜ் வரணும். ஆக்சுவலி ரொம்ப சீனியராக நீங்கள் ஆனீங்க, ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆனீங்கன்னா அதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அது வரும்போது நீங்கள் ஒரு லைட்டை கேட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் மூவ் பண்ணுறீங்க, உங்கள் மூமெண்ட்டையும் நீங்கள் மைண்டில் வைக்கணும். அங்கே தான் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும். அப்போது என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றதுலேருந்து நீங்கள் அந்த நாலேஜ் வச்சுக்கணும், வளர்த்துக்கணும். அது ஒர்க் பண்ண தான் உங்களுக்கு வரும். ஏன்னா நிறைய இப்போ நான் லீனியர் சீக்வன்ஸ்லாம் ஷூட் பண்ணுவாங்க. வால் இருக்காது, தலை இருக்காது, இன்பிட்வீனில் பண்ணுவாங்க. அந்த இன்பிட்வீனில் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு முன்னாடி என்ன பண்ணியிருக்க போகிறோம், எண்டில் என்ன பண்ண போகிறோம் தெரியாது. அந்த சீனோட இன்பிட்வீன் நடிக்க ஆரம்பித்து அதை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணிக்க போகிறீங்க. ப்ளஸ் அப்போ கேமராவோட நீங்கள் அந்த இன்பிட்வீனில் கேமராவோடைய டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது, நீங்கள் என்ன அதை எல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டூட் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் அபவுட் அந்த பேரன்பு படம் சார். இப்போது ராம் சார் வந்து பார்த்தீங்கன்னா பாலுமேந்திர சாரோட கீழே ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போது அருணன் வந்து நிறைய சொல்லியிருக்காரு. பாலுமேந்திர அவரோட ஃபில்ம் மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கொச்சத்தனமாவோ இல்லை ரொம்ப வயலண்ட்டாக காமிக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப கான்சியஸாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டேன்னு எனக்கு அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து வந்து இப்போ எனக்கு பேரன்பு படத்தில் வந்து அது ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி தெரிஞ்சுது. அந்த பொண்ணு வந்துட்டு அந்த ஒரு பருவம் வந்ததுக்கப்புறம் அந்த மாஸ்டர்பேட் பண்ணுவா, ஃபிங்கரிங் பண்ணுவா, அந்த ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும், அண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து பியூபர்ட்டி அச்சீவ் பண்ணுற சீனாக இருக்கட்டும், எக்ஸ்பெஷலி இவங்க வந்து லைக் ஸ்பெஷல் சைல்டுன்றதுனால அது மேபி வந்து ரொம்ப ரொம்ப பரிதாபமாக ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துருக்கலாம். ஆனால் அந்த ரெண்டு சீனுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஐயோ வச்ச அப்படின்ற மாதிரி இருக்காது. அது நம்ம படத்தோட அழகாக அப்படியே எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து இந்த மாதிரி கான்ஷியஸான டெசிஷனாக நீங்கள் அது எடுத்தது, நீங்களும் டேரக்டர் ராம் சாரும் பண்ணது, அது லைக் இல்லை லைக் இட் வாஸ் ஜஸ்ட் சீனுக்கு இது தேவைப்பட்டது இப்படி தான் எடுக்கணுன்ற தாட்டில் இருந்துச்சா, இல்லை இந்த மாதிரியான ஒரு எத்திக்ஸ் அண்ட் ஃபிலாசபி இல்லாமல் இன்வால்வ் ஆயிருக்கு அந்த ஷார்ட் செலெக்ஷன்லன்றது? இல்லை அதான் உங்கள் கேள்வி ஆன்சர் இருக்குது. பாலுமேந்திர சார் அசிஸ்டன்ட் ராம் இல்லை அதான் நான் அந்த அப்சர்வேஷன் இதுவான்னு சொல்லிட்டு கேட்டேன். அந்த எத்திக்ஸ் அப்போ அந்த இதில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஆமாம், ஓ தேங்க்யூ சார். அது அப்புறம் நீங்கள் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக அது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சொல்லும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நீங்கள் அதில் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ராம் மாதிரியான டேரக்டர்ஸ்லாம் அது பண்ணவும் மாட்டாங்க. புரியுது. அது பண்ணாமல் இருக்கிறதா சரி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.